ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 19 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஹாங்கோட ஃபோனுக்கு தொடர்ந்து மெசேஜ் வர்றத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா அந்த ஃபோன ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, அந்த ஃபோன் லாக்ல இருக்கத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமாயிட்டு, அடச்சே! இவன் வேற நேரம் தெரியாம லாக்க வேற போட்டு வச்சிருக்கான். பாஸ்வேர்டு கூட என்னன்னு தெரியலையே! எப்படி ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு, வேகமா ஹாங்கோட ஃபோன தூக்கி போட்டுட்டு, நம்ம ஹாங் பையன கோவமா மொறச்சு பார்த்துக்கிட்டே வேகமா அவனோட கன்னத்திலே ஒரு அடிய போட்டுட்டு, நம்ம ஜாக்கி பையனும் ஒண்ணும் தெரியாத மாரி அமைதியா படுத்திருப்பான். அப்ப நம்ம ஹாங் பையனும் கண்ண முழிச்சு பார்த்துட்டு, ஆமா இப்ப நம்மள யார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, அவனு திரும்ப படுத்திருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையன் ரொம்ப கோவமா நம்ம ஹாங் பையன வேகமா எட்டி உதைக்கவும், ஹாங் பையனும் கீழ விழுந்துட்டு, நம்ம ஜாக்கி பையன பார்த்துட்டு, ஆமா இவனுக்கு என்னாச்சு? ஏன் திடீர் திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஹாங் பையனும் ஒண்ணும் புரியாத மாரி ஜாக்கி பையனும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஹாங்கோட அக்காவும் மேனேஜர் பையனும் ஒரே பெட்ல ஒண்ணா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அக்காவும் கண்ண முழிச்சு பார்க்கறப்ப, பக்கத்துல மேனேஜர் பையன் படுத்திருக்கத பார்த்தோன்னே, ஹாங்கோட அக்காவை ஷாக்கா மேனேஜர் பையனை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே! நான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? அதுவும் இவன் கூட ஒண்ணா படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, அக்காவும் எதுவும் பேசாம அப்படியே வாய மூடிக்கிட்டே ஒண்ணும் புரியாத மாரி திரு திருன்னு முழிச்சுட்டே உட்காந்துருக்கப்ப, அக்காவுக்கு ஃபோன் வரவும், இவளும் வேகமா எடுத்து, ஹலோ யாருங்க பேசுறது? இங்க நடந்த எதுக்கும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு, அக்கா பயத்துல லூசு மாரி கத்திக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே, நம்ம மேனேஜர் பையனும் அப்பதான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறத பார்த்தோன்னே, அக்கா எதுவும் பேசாம அப்படியே அமைதியா சிலை மாரி நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்களோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம அவங்களோட அக்காவும் பூனை மாரி பதுங்கி பதுங்கி உள்ள வர்றத பார்த்தோன்னே, அப்பதான் நம்ம ஒத்தரோசாவும் டேபிள் கீழ இருந்து அக்காவோட காலை வேகமா பிடிக்கவும், அக்காவும் பயந்துட்டு, ஐயோ யாரோ என்னோட காலை பிடிக்கிறாங்க, இங்க பேய் இருக்கு பேய் இருக்கு, என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வேகமா கத்துறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா ஏய் இந்தாடி கத்தாத, நான் தான் உங்க அம்மா தான் உன்னோட காலை பிடிச்சேன், நீ பேயை பார்த்துட்டு கத்துறியா, இல்ல உங்க அம்மா பேயின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா கோவமா திட்டிகிட்டே ஏந்திரிக்கிறப்ப, அப்ப அவளோட பொண்ணு ஐயோ அம்மா உனக்கு என்னாச்சு? ஏன் லூசு மாதிரி இங்க அடியில படுத்திருக்க, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாவோட பொண்ணு ஒத்தரோசா வேகமா தூக்கி விடவும், அப்ப நம்ம ஒத்தரோசா ரொம்ப கோவமா அவளோட பொண்ணை பார்த்துட்டு, வேகமா அவளை துரத்தி துரத்தி அடிக்கிறத பார்த்தோன்னே, அவளோட பொண்ணு ஐயோ அம்மா ஏன் என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே ஓடுறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா ரொம்ப கோவமாயிட்டு, எங்கடி போன? நைட்டு ஃபுல்லா வராம இப்ப எதுக்கடி திரும்ப வந்திருக்க? நைட்டு ஃபுல்லா எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமா அவளோட பொண்ணை கேட்கவும், அவளும் பயந்துகிட்டே, அம்மா நான் எங்கேயும் ஊர் சுத்தலாம் போலமா, அது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் போனேன்னு சொல்லிட்டு அக்கா சமாளிக்கிறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா ரொம்ப கோவமாயிட்டு, என்னது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனியா? உன்னோட ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் எப்பயே பேச்சுவார்த்தையே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கனால தான் நீ அவகிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. நைட்டு ஃபுல்லா நீ எங்க போன, எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமா கேட்கறத பார்த்தோன்னே, உடனே அக்கா பயந்துகிட்டு, அம்மா நான் உண்மையை தான் சொல்றேன், நீ என்ன நம்புமான்னு சொல்லிட்டு அக்கா மறுபடியும் பொய் சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா ரொம்ப கோவமா அவளோட பொண்ணை பார்த்துட்டு, மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்கவும், உடனே அக்கா பயந்துகிட்டே, அம்மா நான் எங்கேயும் போகல, என்னோட பழைய ஹஸ்பண்டை பார்க்க போயிருந்தேன், அவனோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா ரொம்ப டவுட்டா அவளோட பொண்ணை கோவமா பார்த்துட்டு, என்னது உன்னோட பழைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருந்தியா? அங்க என்ன உனக்கு வேலை? எதுக்கு அங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கிட்ட ரொம்ப கோவமா மிரட்டி கேட்கவும், அக்கா பயந்துகிட்டே, அது அம்மா என்னோட பழைய ஹஸ்பண்டை நான் எதுக்கு பார்க்க போயிருந்தேன்னா, என்னை வேணான்னு சொல்லி துரத்தி விட்டான்ல, அதான் அவன்கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக போய் சண்டை போடுறதுக்காக அவனை பார்க்க போயிருந்தேன்ட்டு அக்கா மறுபடியும் பொய் சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா டவுட்டா அவளோட பொண்ணை பார்த்துட்டு, ஏய் இந்தாடி நீ என்கிட்ட மறுபடியும் பொய் சொன்னா நான் உன்னை நம்பிடுவேனா? அது அவன் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப டவுட்டா கேட்கறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசாவோட பொண்ணு சமாளிக்கிறதுக்காக, அம்மா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ அவனுக்கே ஃபோன் பண்ணி கேளு, அவனே சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாவோட பொண்ணு சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசாவும் ரொம்ப கோவமா, இங்க பாரு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மாலாம் விட மாட்டேன், அடிச்சே
வந்து அங்கேயே வந்து கொன்றுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து மிரட்டவும், உடனே பொண்ணு வந்து பயந்துக்கிட்டே, "அம்மா ஏம்மா வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் வந்து அமைதியாகு, அமைதியாகு. இங்க பாரும்மா நான் சொல்ற எல்லாமே வந்து உண்மைதான். அதுக்கு முன்னாடி வந்து நீ அமைதியா உட்காருன்னு" சொல்லிட்டு எப்படியோ வந்து ஹாங்கோட அக்காவை வந்து ஒத்தரோசா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே, "அம்மா நீ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பணம் தரியாமான்னு" சொல்லிட்டு ஒத்தரோசாவோட பொண்ணு வந்து கேட்கவும், நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "கொஞ்சம் அமைதியானா அதுக்குள்ளே வந்து பணம் கேட்பியா? வாழ்க்கை ஃபுல்லா வந்து என்கிட்டயே வந்து பணத்த கேட்டு என்னோட பணத்த வந்து அப்படியே வந்து அழிச்சிருவியாடின்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டிக்கிட்டே, "சரி ஓகே எவ்வளோ வந்து பணம் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கேட்குறப்ப, அவளோட பொண்ணு வந்துட்டு, "அம்மா எனக்கு வந்து 20 தான்னு" சொல்லிட்டு கைய வந்து காட்டுறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து கைய வந்து பார்த்துட்டு, "20,000 தானடி, அதுக்கேண்டி வந்து இப்படி வந்து பயந்துகிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, "அம்மா உன்கிட்ட வந்து 20,000 பணம் வந்து கேட்கல, 200 மில்லியன் பணம் வந்து கேட்குறேம்மான்னு" சொல்லிட்டு அக்கா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா ஷாக்கா வந்து அவளோட பொண்ண வந்து பார்த்துட்டு, "என்னது உனக்கு வந்து 200 மில்லியன் பணம் வேணுமான்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து அக்காவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையன் வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்கறத பார்த்தோனே, ஹாங்கு பையன் வந்துட்டு, "சரி ஓகே பேபி நான் வந்து வேலைக்கு வந்து கிளம்பி போறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஜாக்கி பையனும் வந்து வேகமா வந்து ஏஞ்சி பார்த்துட்டு அவங்க அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். "அக்கா நான் சொன்னது எல்லாமே வந்து உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், உடனே அவங்களோட அக்காவை வந்துட்டு, "இருக்குடா இருக்கு, எனக்கு வந்து நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து எப்படியாவது வந்து கையும் களமா வந்து பிடிச்சிடலாம். நீ வந்து எதையும் நினைச்சு வந்து கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு அக்காவும் வந்து ஜாக்கிக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பேசவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "இன்னைக்கு அப்படி யாரு கூட தான் வந்து நீ வந்து வெளியே போக போறேன்னு நான் வந்து பார்க்க தான் போறேன். இன்னைக்கு இருக்க உங்க 2 பேரையும் வந்து கையும் களமா வந்து பிடிக்க போறேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து பேசிட்டு அவன் பாட்டு வந்து கோவமா வந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஹாங்கோட அக்கா வந்துட்டு, "ஐயோ என்னோட அம்மா வந்து எங்க தான் வந்து பணத்தை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்களோ, நான் வந்து எங்கிட்டு போய் என்னோட பணத்தை வந்து எடுக்குதுன்னு" சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு அக்கா வந்து பார்க்குறப்ப அங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, "அட இங்கே தான் வந்து இருக்கா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அடிச்சிச்சு ஜாக்பாட்டு, நம்ம காட்டில் வந்து இன்னைக்கு பணம் மேலே தான் வந்து பொழிய போகுதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போறப்ப ஜாக்கி பையனும் வந்துட்டு அண்ணியை வந்து பார்த்துட்டு, "அண்ணி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், அவங்களோட அக்காவை வந்து பார்த்து பயந்துக்கிட்டு, "இங்கே என்னடா நீ வந்து பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம அவங்களோட அக்கா வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து அவங்களோட அக்கா கையில் இருக்க பாக்ஸை வந்து பார்க்குறத பார்த்தோன்னே அக்கா வந்து மறப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அண்ணி என்ன வந்து மறைக்கிறீங்க, கையில் வந்து என்ன வச்சிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து கேட்குறப்ப உடனே அண்ணி வந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு" சொல்லிட்டு சமாளிச்சுட்டே வந்து அந்த பாக்ஸை வந்து மறைக்கவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "அண்ணி நீங்களே வந்து சொல்றீங்களா இல்லை அத்தையை வந்து கூட்டிட்டு வரவான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து மிரட்டவும், உடனே அவங்களோட அக்காவை வந்து பார்த்து பயந்துக்கிட்டே, "டேய் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லாத, இங்கேருந்து நீ வந்து வெளியே போன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து துரத்தி விடுறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அத்தை எங்க இருந்தாலும் இங்கே வாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கத்த போறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, "அடே வாயை மூடுறா, நீ வந்து கத்தியே வந்து ஊரை வந்து கூப்பிடாதன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து பயந்துகிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து அந்த பாக்ஸை வந்து எடுத்து பார்ப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அண்ணி வந்துட்டு, "டேய் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணாம என்கிட்ட வந்து குடுடா குடுடான்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து வாங்க வர்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு அந்த பாக்ஸை வந்து பார்த்துட்டு, "ஏய் அண்ணி நீ வந்து சரியான திருட்டு பூனையா வந்து இருக்க, யாருக்கும் தெரியாம இந்த பணத்தை வந்து திருடுறதுக்கு தான் நீ வந்து வந்தியான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம அவங்களோட அக்காவை வந்துட்டு, "ச்சே போய் போய் இவன்கிட்ட வந்து இப்படி வந்து வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போறோன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து எதுவும் பேசாம அப்படியே அமைதியா வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே நம்ம மேனேஜர் பையனும் வந்து தூக்கத்திலேருந்து ஏஞ்சி பார்க்குறப்ப அப்ப அக்கா கூட இருந்த எல்லா ஞாபகத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே வந்து நைட்டு வந்து போதையில வந்து நல்லா வந்து பேசுனது, கடைசியா அக்கா வந்து இவன் மேல வாந்தி எடுத்த எல்லாமே வந்து இப்போ வந்து ஞாபகம் வருதுனால மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப கோவமா, பண்ண வேண்டிய சேட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டு இப்படி வந்து சொல்லிக்காம வந்து ஓடி போயிட்டாளேன்ட்டு அக்காவை நினைச்சு மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அவளோட அண்ணியை வந்து பார்த்துட்டு, "அண்ணி உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா நீங்க வந்து இப்படிதான் வந்து திருட்டுத்தனமா வந்து எடுக்க வருவீங்களான்ட்டு" நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கவும், உடனே அக்காவை வந்து அழுதுகிட்டே, "டேய் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாம என்கிட்ட வந்து கையெழுத்த வாங்கிட்டு என் பேர்ல வந்து கடனை வாங்கி வச்சுட்டு அவன் பாட்டு வந்து ஓடி போயிட்டான்டா. அதனால கடன் கொடுத்த எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன வந்து பண்றது, இப்படிலாம் நடக்கும் நான் என்ன கனவாடா கண்டேன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, "அண்ணி உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து உங்களை ஏமாத்தி உங்க பேர்ல வந்து கையெழுத்த வாங்கிட்டு அவர் பாட்டு வந்து ஓடி போயிட்டாரு. இப்போ எதுக்கு நீங்க வந்து லூசு மாதிரி வந்து அப்ப கையெழுத்து போட்டதை நினைச்சு இப்போ வந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்கன்ட்டு" நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டுறத பார்த்தோன்னே உடனே அவனோட அண்ணி வந்துட்டு, "டேய் இவன் வந்து இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நான் என்ன கனவாடா கண்டேன், எனக்கு என்னடா தெரியும்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, "அண்ணி சரி ஓகே குழந்தை மாதிரி இப்படி வந்து அழுவாம நீங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணலான்னு கொஞ்சம் வந்து யோசிங்கன்ட்டு" நம்ம
ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அண்ணி வந்து அழுதுகிட்டே, டேய் உன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், நீ தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது வந்து சரி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து யோசிச்சுக்கிட்டே, இல்லை நம்ம வந்து அத்தைக்கிட்ட வந்து இதை வந்து சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்போயே வந்து நான் அத்தைக்கிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அண்ணி வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது இந்த விஷயத்தை போய் நீ அம்மா கிட்ட வந்து அப்படியே வந்து சொல்ல போறியா, டேய் இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு வந்து தெரியவே கூடாதுடா, நானே வந்து தனியாக இருந்து கூட இந்த விஷயத்த வந்து சமாளிக்கிறேன், ஆனால் இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு வந்து தெரியவே கூடாதுடா ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கெஞ்சுறதை பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அண்ணியை வந்து டவுட்டாக வந்து பார்த்துட்டு, ஏன் நான் வந்து இதை அத்தைக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, அத்தைக்கு ஏன் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்ட்டு அண்ணிக்கிட்ட வந்து கேட்குறப்ப உடனே அண்ணி வந்து அழுதுகிட்டே, டேய் இது மட்டும் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை வந்து சும்மாவே விட மாட்டாங்க, கொன்னாலும் கொன்றுவாங்கடா, ப்ளீஸ்டா எனக்காக வந்துட்டு அம்மாவுக்கு வந்து தெரியாமல் ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அண்ணி வந்து இப்படியே அழுதுகிட்டே வந்து கெஞ்சி கேட்கறத பார்த்தோன்னே அவனும் வந்துட்டு, அண்ணி அழுவாமல் வந்து கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருக்கீங்களா, இப்போவே இதை பற்றி வந்து நான் அத்தைக்கிட்ட வந்து சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ஏஞ்சி போகிறத பார்த்தோன்னே அண்ணி வந்து பயந்துக்கிட்டே, டே இப்படி மட்டும் நீ வந்து பண்ணிடாத எனக்காக ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கெஞ்சிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து லைட்டாக மனசரிங்கி வந்துட்டு, சரி ஓகே அண்ணி நீங்கள் வந்து அழுவாதீங்க, நானே வந்து மொத்த பணத்தை வந்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும் அண்ணி வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாக்கி பையன் வந்து இப்படி வந்து சொன்னதை கேட்டுட்டு, டேய் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, எனக்கு வந்து இதுவே வந்து போதும், இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்டான்ட்டு நம்ம அண்ணி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உட்காந்துருக்கதோட இந்த எபிசோட வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.